ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாத மகாலய அமாவாசை தாங்க சிறந்த அமாவாசையாக கருதப்படுதுங்க. தை அமாவாசையில் எப்பொழுது தர்ப்பணம் அளிக்க வேண்டும், அதனால் ஏற்படும் நன்மைகளை குறித்து நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. அமாவாசைகளில் ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்கள் மிகவும் முக்கியமானது. வருடம் முழுவதும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் இந்த 3 அமாவாசைகளில் விரதம் இருந்து பித்ருக்களை வழிபாடு செய்தாலே நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. இந்த ஆண்டில் தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 2024 அன்று வெள்ளிக்கிழமை வருதுங்க. அன்றைய தினம் அமாவாசை திதியானது காலை 8:05 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 10, 2024 அன்று காலை 4:28 மணிக்கு முடிவடையுதுங்க. அமாவாசை திதியானது பிப்ரவரி 9ஆம் தேதி காலையிலே துவங்கி விடுவதால் காலையிலே நீராடி முன்னோர்களை வணங்குவது நல்லதுங்க. திதி கொடுக்க நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள்ள கொடுக்கலாங்க. மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படும் புரட்டாசி அமாவாசை முன்னோர்களுக்கான பித்ருக்கள் பூலோகம் வந்தடைந்து மகாலய பட்சத்தில் தங்கி இருந்து அருள் புரிவார்கள். அதே போல தை அமாவாசை அன்று பித்ருக்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது நம் சந்ததிகளுக்கு நல்லருள் வழங்கி பித்ரு லோகம் திரும்புவார்கள் என்பது ஐதீகங்க. நாள் முழுவதும் அமாவாசை திதி இருந்தாலும் காலை பொழுதுல தர்ப்பணம் கொடுக்கணுங்க. உச்சி பொழுதிற்குள் பித்ரு காரியங்களை நிறைவேற்றி எள்ளும் தண்ணீரும் இறைத்து காகத்திற்கு உணவிட வேண்டும். உச்சி பொழுதுக்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுங்க. பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை தினங்களிலும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவசியங்க. அப்படி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் நீர்நிலைகளில், ஆறு, நதிக்கரைகளில் கொடுப்பது மிகவும் விசேஷமானது. பொதுவாக தர்ப்பணம், சிரார்த்தம் என 2 உண்டு. இதில் வித்தியாசமும் உண்டுங்க. அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்யும் வழிபாடு செய்வது தர்ப்பணம் ஆகுங்க. இது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் செய்யலாம். தர்ப்பணம் செய்த பின் வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு சாப்பிடுவது, பசுமாட்டிற்கு கீரை அல்லது அரிசி கலந்த உணவளிப்பது உள்ளிட்டவை தர்ப்பணத்தில் அடங்குங்க. ஒருவர் இறந்தால் அவரை நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் இறந்த அதே திதியில் நம் வீட்டில் அல்லது கோவிலில் சென்று செய்யும் வழிபாடு சிரார்த்தம் எனப்படுங்க. இதில் பிண்டம் வைத்து வழிபடுவது சிறந்ததுங்க. குறிப்பாக அவர் இறந்த நாளின் போது வரும் திதியில் செய்வது சிரார்த்தம் என்று சாஸ்திரம் கூட சொல்லுதுங்க. இப்போ வாங்க யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்யணுங்கிறத பற்றி பார்க்கலாங்க. தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டுங்க. பொதுவாக இந்த விரதத்தை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது. ஆனால் கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாங்க. உடலில் நேர்மறை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எள்ளு லட்டு, நல்லெண்ணெய், வஸ்திரம், நெல்லிக்காய் போன்றவற்றை தானமாக வழங்குவது தை அமாவாசை அன்று மங்களகரமாக கருதப்படுதுங்க. பிரம்ம முகூர்த்த காலத்தில் கங்கையில் நீராடினால் நீண்ட அருளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. கங்கை நதியில் குளிக்க முடியாதவர்கள் இந்நாளில் கங்கை நீரை தண்ணீரில் ஊற்றி குளிக்க வேண்டுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.